எஸ்பிஓவில் டிஜிட்டல் கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்க இந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த வீடியோ லைவில் இருக்குது, மேலே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க கேட்டிங்கன்னா, எஸ்பிஓவில் எப்படி வந்துட்டு மீடியா பூஸ்டர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ஆல்ல படிச்சுங்க. மறக்காமல் உங்களோட எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நியூவாக ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீழே நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். யாராவது புதுசாக ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, ஏதாவது டவுட் இருந்தோன்னா கீழே மறக்காமல் வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா டேரெக்டாகவே நான் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி அப்டேட்டெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் அண்ட் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஷாப்பிங் ரிலேட்டடாக. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீடியா பூஸ்டர் இப்போது மறுபடியும் உங்கள் எஃப்சிஓ வெப்சைட்டுக்கு வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமா வெல்கம் பேஜுக்கு வருவீங்களா? வெல்கம் பேஜ்லேருந்து மறுபடியும் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மீடியா பூஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அந்த பேஜுக்கு போய்டும். இப்போ இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே கீழே வாங்க. இதெல்லாம் நீங்கள் மேலே இருக்கிறத படித்து பார்த்துக்குங்க. இங்கே மேலே இருக்கிற யூடியூப் சேனல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன்னா அங்கே வீடியோ டைட்டில் காப்பி பண்ணிங்க அப்படின்னா அங்கே வீடியோவை நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அந்த சர்ச் ரிசல்ட்டில் காமிக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோவை உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் யூடியூப் சேனல் நேமை கொடுத்து சர்ச் பண்ணுறது ஈஸி, சரிங்களா? அதனால் வந்து யூடியூப் சேனல் நேமை காப்பி பண்ணிக்கங்க. அப்புறம் ரெண்டாவது கீழே இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை கரெக்டாக நல்லா பார்த்துக்குங்க. பிகாஸ் ஏன்னா எந்த வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதில் இருக்கிற லிங்க் கொண்டு வந்து இங்கே சப்மிட் பண்ணணும். அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதில் இருக்கிற லிங்கை கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். அதுதான் நம்மளோட டாஸ்க், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த டம்ப்லைனில் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கரெக்டாக பார்த்துக்குங்க. யூடியூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச்சில் அவங்க யூடியூப் சேனல் நேம் கொடுத்துருங்க இல்லைங்களா, அந்த காப்பி பண்ணியிருப்போம். அந்த காப்பி பண்ணதான் அங்கே அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே அவங்களோட சேனல் காமிக்கும், சரிங்களா? கொஞ்சம் சர்ச் பண்ணி தேடி பாருங்கள். தேடி பார்த்தீங்கன்னா தான் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அந்த சேனல் சர்ச் பண்ணி கிடச்சதுக்கப்புறமா அந்த சேனலுக்குள்ளே போங்க. அந்த சேனலுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்த மாதிரியே அந்த தம்ப்லைன் இருக்கான்னு வந்து பார்த்துக்கங்க. நீங்கள் அப்படி டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம எஸ்பிஓ வெப்சைட்டுக்குள்ளே வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ தானா அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட்டு அந்த தம்ப்லைனை வச்சு மட்டும்தான் அந்த வெப்சைட்டில் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதை வச்சு மட்டும்தான் உங்களால் வெரிஃபை பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டைட்டிலை வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். இதுதான் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு கொடுத்ததில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவை பார்த்துருங்க, ஓகேங்களா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்ளீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற கீழே ஷேர் ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? கீழே ஷேர் இருக்கும். இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? அந்த காப்பி லிங்க்கை அப்படியே கிளிக் பண்ணிக்கங்க. காப்பி லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே யூடியூப்புக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி நம்ம வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. எஸ்பிஓ வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. எஸ்பிஓ வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்படியே வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்கன்னா டாஸ்க் சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த டாஸ்க் சப்மிஷனை கிளிக் பண்ணிக்கங்க. டாஸ்க் சப்மிஷன் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே மீடியா பூஸ்டர் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் கோ டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஆட் வெயிட்டிங் பேஜுக்குள்ளே வருவீங்க. அந்த ஆட் வெயிட்டிங் பேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிற டாஸ்க்கில் இருக்கிறதா, சரிங்களா? அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா கீழே மீடியா பூஸ்டர் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கீழே வந்து பட்டன் ஷோ ஆகும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. பட்டனை கிளிக் பண்ண உடனே அங்கே ஒரு ஃபார்ம் ஷோ ஆகும். அந்த ஃபார்மில் உங்களோட யூசர் நேம் ப்ளஸ் வந்து உங்களோட யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த வீடியோவோட
URL கேட்டிருப்பாங்க. லைக் வந்து அந்த பார்த்த வீடியோவோட லிங்க், சரிங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே நம்ம காப்பி பண்ணிட்டு இருப்போம். அந்த காப்பி பண்ணதை டேரெக்டாக அங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் ஒர்க்கு, சரிங்களா. அதை ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அது அப்படியே மேலே கிளிக் பண்ணி பார்த்து அந்த வீடியோ தான் ஒர்க் ஆகுதா, நம்ம வீடியோ பார்த்தது தான் கரெக்டாக ஒர்க் ஆகுதா. பிகாஸ் ஏன்னா மேலே இருக்கிற வீடியோஸு நிறையா அங்கே வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா தப்பான லிங்க்கெல்லாம் அங்கே ஷோ ஆகும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுவே நிறைய தடவை மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுறவங்களுக்கு அங்கே வந்து இந்த கேட்ச் ஃபைல்ஸில் ஸ்டோர் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து மல்டிபிள் சஜஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிற விஷயம், சரிங்களா. அங்கே நீங்கள் இப்போ என்ன காப்பி பண்ணிட்டு வந்தீங்களோ அதை தான் நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அப்படி உங்களால் அது தெரியல அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் யூடியூப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓப்பன் யூடியூப்பை கொடுத்து நீங்கள் வந்து அந்த நம்ம பார்த்த வீடியோ தான் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. அதாவது இன்றைக்கான வீடியோ தான் நீங்கள் பார்த்த வீடியோ தான் அங்கே வந்து காமிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஸோ இவ்வளோ தான், சரிங்களா. இந்த டாஸ்க் தான். இப்போ நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓவராலாக சக்ஸஸ்ஃபுல்லி இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான், சரிங்களா. இனிமேல் இப்படி தான் ரெகுலராக டாஸ்க் பண்ணணும். ஃப்ரீ ஐடியில் வந்தவங்களுக்கு ஒன்லி 440 வரைக்கும் தான் ஏர்ன் பண்ண முடியும். இனிமேல் ஒர்க் பண்ண போகிறாங்க. அதாவது அப்கிரேட் 450 வந்ததுக்கப்புறமா உங்களால் டாஸ்க் பண்ண முடியாது. அப்படியே உங்களோட ஐடி வந்து ஹோல்ட் ஆகிடும், சரிங்களா. இதுவே வந்துட்டு அப்கிரேட் பண்ணி வந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியும். இப்படி தான் உங்களுக்கு மேல் ரெகுலராக டாஸ்க் போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா அந்த ஃபஸ்ட்டு அந்த 3 மந்த்ஸில் உங்களுக்கு வந்து 2000 ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆனதுக்கப்புறமா, அதாவது அந்த ட்ரைனிங் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா 4th மந்த்லேருந்து நீங்கள் வந்து அப் டு 7000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுவீங்க. இதே ஃபார்மெட்டில் தான் வரும். கொஞ்சம் அமௌண்ட் வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், சரிங்களா. இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட், அதாவது ஈச் டாஸ்க்குக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. மற்றதெல்லாமே நம்மளோட அந்த பேம்ப்ளெட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்தீங்க, சரிங்களா. அவ்வளோதான். இல்லைனா வந்துட்டு SBOட நோட்டீஸ் போர்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அங்கே போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கு கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராமில் நோட்டீஸ் போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா. அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ஆல்ல போட்டு வச்சுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் SBOல ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஆல்ரவுண்டர் பாலா.